வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க முக்கியமான தகவல்களை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். பள்ளி கல்வித்துறையில் பலதரப்பட்ட மாற்றங்கள் நாளுக்கு நாள் நிகழ்ந்து கொண்டு தான் இருக்குது. நடந்து முடிந்த முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வில் பல விதமான குளறுபடிகள். பிஜிடிஆர்பியுடைய கட் ஆஃப் மதிப்பெண்கள் என்னவாக வரும்? இந்த 2025 பிஜிடிஆர்பியில் அனைத்து டிபார்ட்மெண்ட்டுக்கு உண்டான கட் ஆஃப் மதிப்பெண்கள் என்னவாக இருக்கும்? இப்படி தாங்க எல்லாருடைய மனநிலையும் இப்போ இருக்குது. தமிழக அரசு பிஜிடிஆர்பியில் புதிய கட் ஆஃபை வெளியிடும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வில் பலதரப்பட்ட குழப்பங்கள் நாளுக்கு நாள் நீடிச்சுட்டு தாங்க இருக்குது. எல்லாத்தையுமே எதிர்பார்க்குறப்ப முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வில் இந்த குழப்பங்கள் நாளுக்கு நாள் நீடிச்சுட்டு வரதை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்றதுக்காகவே பார்த்திங்கன்னா இந்த தேர்வு முடிவுகளை விரைவில் வெளியிட போகிறாங்க. பிஜிடிஆர்புடைய அஃபிஷியலான டென்டேட்டிவ் கீஸ் பார்த்திங்கன்னா இன்னும் சற்று நேரத்தில் வர இருக்குது. பிஜிடிஆர்பியை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ மார்க் எடுத்தால் உங்களுக்கு பணி வாய்ப்பு அப்படின்றது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். கண்டிப்பாக 66 எடுத்தவங்களுக்கு சென்ற ஆண்டுகளில் பணிக்கு போயிருக்காங்க, அது எல்லாருக்குமே தெரியும். 2021, 22, 24, 25 இந்த மாதிரி பார்த்திங்கன்னா பிஜிடிஆர்பியோடைய கேண்டிடேட்டுடைய வரலாறு குறிப்பிடத்தக்கது. ரிசல்ட் ப்ராசஸ் பார்த்திங்கன்னா டிஆர்பி செலக்ட் ஒன்லி தான், ஓகேங்களா. 99% பார்த்திங்கன்னா ரிஜெக்ட் ஆகிறான் அப்படின்ற மாதிரி எல்லாமே சொல்லிகிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக கடின முயற்சியுடன் தேர்வு எழுதிய தேர்வர்களுக்கு தாமதமாக சென்ற தேர்வர்களுக்குமே பார்த்திங்கன்னா ரொம்ப கவலையோடு இருக்காங்க. என்னால் அந்த எக்ஸாமை ப்ராப்பராக அட்டன் பண்ண முடியல. இந்த முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வில் வெற்றி வாய்ப்பு யாருக்கெல்லாம் அதிகம்? வெற்றி வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த சேலஞ்சிங்கை நீங்கள் தயார் பண்ணலாம். உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த கட் ஆஃப் மதிப்பெண்கள் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சப்ஜெக்ட் வைஸாக கட் ஆஃப் நம்ம பார்த்துடலாம், ஓகேங்களா. கண்டிப்பாக பார்த்திங்கன்னா தமிழை பொறுத்த வரைக்கும் ஒரு காமனான நான் எல்லா கம்யூனிட்டி வைஸாகவும் நான் தமிழில் சொல்கிறது என்ன அப்படின்னா, பேசிக்காக தமிழ் சப்ஜெக்ட் அப்படின்னா ஒரு பேசிக்காகவே ஒரு 95க்கு மேலே இருந்தாலே போதும். எல்லா கம்யூனிட்டிக்குமே இருந்தாலும் சரி, சில கம்யூனிட்டி கம்மியாக இருந்தாலும் ஓகே. அப்படியே இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் பேசிக்காக ஓவராலாக கம்யூனிட்டி வைஸாக நம்ம அந்த கட் ஆஃப் ப்ரிடிக்ஷனை சொல்லிடலாம். அப்படி பார்க்குறப்ப இங்கிலீஷுக்கு பார்த்திங்கன்னா 95லேருந்து 100 மதிப்பெண்கள், ஓகேங்களா. இந்த பிடபிள்யூடி எக்ஸர்விஸ்மெண்ட், டிரான்ஸ்ஜெண்டர், டெஸ்டிடியூட், என்சிசி, ஸ்போர்ட்ஸ் இந்த மாதிரி கேட்டகரி வரப்போ அவங்களுக்கு என்ன கட் ஆஃபோ அது வரைமுறைகள், அந்த கட் ஆஃப்க்கு உண்டான வரைமுறைகளை அது ஈடுபடுங்க. மேக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 100 மதிப்பெண்கள் கண்டிப்பாக இருக்கணும், ஓகேங்களா. 100க்கு மேலேயும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 100 பேசிக்காக 100 மதிப்பெண்கள் மேக்ஸில் இருக்கணும். ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 95லேருந்து 100 மதிப்பெண்கள் இருந்தாலே போதும், ஓகேங்களா. அடுத்து கெமிஸ்ட்ரியை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 85லேருந்து 95 வரைக்கும் இருந்தாலே போதும். கெமிஸ்ட்ரி கொஞ்சம் டஃப்பாக தான் இருந்துச்சு, அதனால். பாட்னி கொஞ்சம் கிரிட்டிக்கலாக தான் இருந்துச்சு, அதனால் 90லேருந்து 98 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து ஹிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்டை பார்த்தலாம். ஹிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்டும் பார்க்குறப்ப நமக்கு 93லேருந்து 100 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. 102 வரைக்கும் கூட போகும், ஓகேங்களா. காமர்ஸ் கொஞ்சம் எளிமையாக இருந்ததுனால 95லேருந்து 105 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கம்ப்யூட்டர் சயின்ஸும் பார்த்திங்கன்னா 96லேருந்து 104 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஜியாகிரபி பார்த்திங்கன்னா அதுவும் 95லேருந்து 99 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எக்கனாமிக்ஸ் பார்த்திங்கன்னா 100லேருந்து 105 வரைக்கும் போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது மக்களே. அடுத்து பார்த்திங்கன்னா இன்னொரு கட் ஆஃப் ஃபிசிக்கல் டைரக்டர் நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்தீங்க. இதெல்லாம் 1-2 வேக்கன்சிஸ், ஒரு 50 வேக்கன்சிஸ் தான் இருக்குது. இதெல்லாமே பேசிக்காக 100க்கு மேலே போகும், இல்லைன்னா ஒரு 85 to 100, ஓகேங்களா. அடுத்து ஜுவாலஜி பார்த்திங்கன்னா ஒரு 90 to 93 வரைக்கும், 98 வரைக்கும் போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. கம்யூனிட்டி வைஸாக கட் ஆஃப் மதிப்பெண்களை நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுடைய கம்யூனிட்டி என்னன்றதை எக்ஸ்பெக்ட் பண்ணி. முதுகலை பட்டதாரியுடைய ஆசிரியர் தேர்வில் இதுதான் நம்ம இறுதியாக கட் ஆஃப் அப்படின்றத நம்ம சொல்லலாம். இதுக்கப்புறம் கீ சேலஞ்சருக்கு ஓஎம்ஆர் காப்பி கொடுப்பாங்க. இந்த மாதிரி பலதரப்பட்ட இதெல்லாமே இருக்குது. அது அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா கட் ஆஃப் 2லேருந்து ஒரு 3 மதிப்பெண்கள் குறையலாமே தவிர பெரிய லெவல் குறையறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. இந்த மாதிரி டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சொந்தமான செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் பெற நீங்கள் நம்முடைய சேனலோட இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.
வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க முக்கியமான தகவல்களை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். பள்ளி கல்வித்துறையில் பலதரப்பட்ட மாற்றங்கள் நாளுக்கு நாள் நிகழ்ந்து கொண்டு தான் இருக்குது. நடந்து முடிந்த முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வில் பல விதமான குளறுபடிகள். பிஜிடிஆர்பியுடைய கட் ஆஃப் மதிப்பெண்கள் என்னவாக வரும்? இந்த 2025 பிஜிடிஆர்பியில் அனைத்து டிபார்ட்மெண்ட்டுக்கு உண்டான கட் ஆஃப் மதிப்பெண்கள் என்னவாக இருக்கும்? இப்படி தாங்க எல்லாருடைய மனநிலையும் இப்போ இருக்குது. தமிழக அரசு பிஜிடிஆர்பியில் புதிய கட் ஆஃபை வெளியிடும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வில் பலதரப்பட்ட குழப்பங்கள் நாளுக்கு நாள் நீடிச்சுட்டு தாங்க இருக்குது. இது எல்லாத்தையுமே எதிர்பார்க்குறப்ப முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வில் இந்த குழப்பங்கள் நாளுக்கு நாள் நீடிச்சுட்டு வரதை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்றதுக்காகவே பார்த்திங்கன்னா இந்த தேர்வு முடிவுகளை விரைவில் வெளியிட போகிறாங்க. பிஜிடிஆர்புடைய அஃபிஷியலான டென்டேட்டிவ் கீஸ் பார்த்திங்கன்னா இன்னும் சற்று நேரத்தில் வர இருக்குது. பிஜிடிஆர்பியை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ மார்க் எடுத்தால் உங்களுக்கு பணி வாய்ப்பு அப்படின்றது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். கண்டிப்பாக 66 எடுத்தவங்களுக்கு சென்ற ஆண்டுகளில் பணிக்கு போயிருக்காங்க, அது எல்லாருக்குமே தெரியும். 2021, 22, 24, 25 இந்த மாதிரி பார்த்திங்கன்னா பிஜிடிஆர்பியோடைய கேண்டிடேட்டுடைய வரலாறு குறிப்பிடத்தக்கது. ரிசல்ட் ப்ராசஸ் பார்த்திங்கன்னா டிஆர்பி செலக்ட் ஒன்லி தான், ஓகேங்களா. 99% பார்த்திங்கன்னா ரிஜெக்ட் ஆகிறான் அப்படின்ற மாதிரி எல்லாமே சொல்லிகிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக கடின முயற்சியுடன் தேர்வு எழுதிய தேர்வர்களுக்கு தாமதமாக சென்ற தேர்வர்களுக்குமே பார்த்திங்கன்னா ரொம்ப கவலையோடு இருக்காங்க. என்னால் இந்த எக்ஸாமை ப்ராப்பராக அட்டன் பண்ண முடியல. இந்த முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வில் வெற்றி வாய்ப்பு யாருக்கெல்லாம் அதிகம்? வெற்றி வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த சேலஞ்சிங்கை நீங்கள் தயார் பண்ணலாம். உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த கட் ஆஃப் மதிப்பெண்கள் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சப்ஜெக்ட் வைஸாக கட் ஆஃப் நம்ம பார்த்துடலாம், ஓகேங்களா. கண்டிப்பாக பார்த்திங்கன்னா தமிழை பொறுத்த வரைக்கும் ஒரு காமனான நான் எல்லா கம்யூனிட்டி வைஸாகவும் நான் தமிழில் சொல்கிறது என்ன அப்படின்னா, பேசிக்காக தமிழ் சப்ஜெக்ட் அப்படின்னா ஒரு பேசிக்காகவே ஒரு 95க்கு மேலே இருந்தாலே போதும். எல்லா கம்யூனிட்டிக்குமே இருந்தாலும் சரி, சில கம்யூனிட்டி கம்மியாக இருந்தாலும் ஓகே. அப்படியே இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் பேசிக்காக ஓவராலாக கம்யூனிட்டி வைஸாக நம்ம அந்த கட் ஆஃப் ப்ரிடிக்ஷனை சொல்லிடலாம். அப்படி பார்க்குறப்ப இங்கிலீஷுக்கு பார்த்திங்கன்னா 95லேருந்து 100 மதிப்பெண்கள், ஓகேங்களா. இந்த பிடபிள்யூடி எக்ஸர்விஸ்மெண்ட், டிரான்ஸ்ஜெண்டர், டெஸ்டிடியூட், என்சிசி, ஸ்போர்ட்ஸ் இந்த மாதிரி கேட்டகரி வரப்போ அவங்களுக்கு என்ன கட் ஆஃபோ அது வரைமுறைகள், அந்த கட் ஆஃப்க்கு உண்டான வரைமுறைகளை அது ஈடுபடுங்க. மேக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 100 மதிப்பெண்கள் கண்டிப்பாக இருக்கணும், ஓகேங்களா. 100க்கு மேலேயும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 100 பேசிக்காக 100 மதிப்பெண்கள் மேக்ஸில் இருக்கணும். ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 95லேருந்து 100 மதிப்பெண்கள் இருந்தாலே போதும், ஓகேங்களா. அடுத்து கெமிஸ்ட்ரியை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 85லேருந்து 95 வரைக்கும் இருந்தாலே போதும். கெமிஸ்ட்ரி கொஞ்சம் டஃப்பாக தான் இருந்துச்சு, அதனால். பாட்னி கொஞ்சம் கிரிட்டிக்கலாக தான் இருந்துச்சு, அதனால் 90லேருந்து 98 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து ஹிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்டை பார்த்தலாம். ஹிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்டும் பார்க்குறப்ப நமக்கு 93லேருந்து 100 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. 102 வரைக்கும் கூட போகும், ஓகேங்களா. காமர்ஸ் கொஞ்சம் எளிமையாக இருந்ததுனால 95லேருந்து 105 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கம்ப்யூட்டர் சயின்ஸும் பார்த்திங்கன்னா 96லேருந்து 104 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஜியாகிரபி பார்த்திங்கன்னா அதுவும் 95லேருந்து 99 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எக்கனாமிக்ஸ் பார்த்திங்கன்னா 100லேருந்து 105 வரைக்கும் போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது மக்களே. அடுத்து பார்த்திங்கன்னா இன்னொரு கட் ஆஃப் ஃபிசிக்கல் டைரக்டர் நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்தீங்க. இதெல்லாம் 1-2 வேக்கன்சிஸ், ஒரு 50 வேக்கன்சிஸ் தான் இருக்குது. இதெல்லாமே பேசிக்காக 100க்கு மேலே போகும், இல்லைன்னா ஒரு 85 to 100, ஓகேங்களா. அடுத்து ஜுவாலஜி பார்த்திங்கன்னா ஒரு 90 to 93 வரைக்கும், 98 வரைக்கும் போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. கம்யூனிட்டி வைஸாக கட் ஆஃப் மதிப்பெண்களை நீங்கள் பார்த்தீங்கனால தெரியும் உங்களுடைய கம்யூனிட்டி என்னன்றதை எக்ஸ்பெக்ட் பண்ணி முதுகலை பட்டதாரியுடைய ஆசிரியர் தேர்வில் இதுதான் நம்ம இறுதியாக கட் ஆஃப் அப்படின்றத நம்ம சொல்லலாம். இதுக்கப்புறம் கீ சேலஞ்சருக்கு ஓஎம்ஆர் காப்பி கொடுப்பாங்க. இந்த மாதிரி பலதரப்பட்ட இதெல்லாமே இருக்குது. அது அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா கட் ஆஃப் 2லேருந்து ஒரு 3 மதிப்பெண்கள் குறையலாமே தவிர பெரிய லெவல் குறையறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. இந்த மாதிரி டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சொந்தமான செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் பெற நீங்கள் நம்முடைய சேனலோட இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.